பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கோமதி வந்து கதிர்கிட்ட ராஜியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கதிருக்கும் சரி மீனாவுக்கும் சரி தூக்கி வாரி போட்டுருது. முடியவே முடியாது, அவள் பண்ணின தப்புக்காக நான் எதுக்காக தண்டனையை அனுபவிக்கணும், அவளை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து பயங்கரமாக அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. மீனாவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிருக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வேறு வழியே இல்லை, என் அண்ணன் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னா இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு கதிரோட காலில் விழுந்து கோமதி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கதிர் என்ன செய்வாப்புல, தான் அம்மா மேலே வேற ஏற்கனவே பாசம் அதிகமாக வச்சுருக்கிறாப்புல கதிர். ஸோ கதிர் ஒத்துக்கிறாப்புல. அதே டைமில் இங்கே ராஜிக்கிட்டேயும் போயிட்டு இதே பிளானையே சொல்கிறாங்க. ராஜியும் அதுக்கு மேலே தாண்டி குதிக்கிறாங்க. முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீயே ஒரு ஐடியா சொல்லு, இதுக்கப்புறம் எப்படி நீ வீட்டுக்கு போவ அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லு அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ராஜியால் எதுவுமே சொல்ல முடியல. வேறு வழியே இல்லை, கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தான் ஆகணும். இப்போ 2 பேரையுமே ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கட்டாயப்படுத்தினாச்சும் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுறாங்க நம்ம கோமதி. ஸோ இப்போ நம்ம பாக்கியா குடும்பம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன 2 பேர்த்துக்குமே பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே வர்ற நம்ம கோமதி ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க. என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்தை நான் ஒன்றும் நடத்தி வைக்க போகிறதில்ல, நீங்கள் தான் நடத்தி வைக்கணும். நாங்கள் இப்படியே இங்கேருந்து கிளம்பிடுறோம், இந்த கல்யாணத்தை நீங்களே நடத்தி வச்சு கொண்டு வந்து வீட்டில் விடுங்க அப்படின்னு உதவி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோமதி தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இங்கே பாண்டியனும் பயங்கரமாக கோவப்படுவார் இல்லையா, அதனால் நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க மாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் தானாக போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, லவ் பண்ணி இருப்பாங்க, தானாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஊருக்காரங்க பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்களாட்டுக்கு. நம்ம பாக்கியா தான் நம்ம கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வர போகிறாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள்.